நேற்றைய தினம் ஆச்சாரம் என்றால் என்ன, தர்மம் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். அந்த ஆச்சாரத்தை வேதமானது நமக்கு போதிக்கிறது. சத்யம் வத, தர்மம் சர, மாத்ரு தேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ. முதலில் உண்மையை பேச வேண்டும். இதுதான் ஆச்சாரம். எவ்வளவு ஞானம் இருந்தாலும் அனுஷ்டானம் இருந்தாலும் எப்பொழுதும் சத்தியத்தையே பேச வேண்டும், உண்மையே பேச வேண்டும் என்று கூறுகிறது. தர்மம் சர, தர்மம் சர என்றால் தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். என்ன தர்மம்? மாத்ரு தேவோ பவ, தாயை தெய்வமாக வணங்க வேண்டும். பித்ருதேவோ பவ, தந்தையை தெய்வமாக போற்ற வேண்டும். ஆச்சாரிய தேவோ பவ, ஆச்சாரியனை தெய்வமாக போற்ற வேண்டும். அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. அதனால நமக்கு நல்ல வழியை காண்பிக்கக்கூடியவர்கள் தாய் தந்தையர்கள். அவர்கள் மூலமாகத்தான் நாம் ஆச்சாரியனையும் எம்பெருமானையும் பகவானையும் தெரிந்து கொள்கிறோம். அதனால முதல் நாம கடைபிடிக்க வேண்டியது இவர்களை வணங்க வேண்டும், இவர்களை முன்னிட்டு கொண்டு பகவானை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? தினந்தோறும் காலை சூரியோதயத்திற்கு முன்பாக எழுந்திருக்க வேண்டும். நதியிலோ புஷ்கரணியிலோ நாம தீர்த்தாமாட நீராட வேண்டும். புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராட போன உடனே காலை அந்த ஜலத்துல வைக்கக்கூடாது. முதல்ல கையினால அந்த ஜலத்தை எடுத்து தலையில போட்சணம் பண்ணிக்கணும். அப்புறம் ஜலத்துல இறங்கணும். வஸ்திரம் இல்லாமல் துணி இல்லாமல் இறங்கி தீர்த்தாமாடக்கூடாது, நீராடக்கூடாது. ஜலத்துல காரி துப்பக்கூடாது, அசுத்தம் பண்ணக்கூடாது. அதில் கல் கட்டை இதெல்லாம் ஜலத்துல போடக்கூடாது. இது ஒரு தர்மம், இது ஒரு ஆச்சாரம். அடுத்தது, வெளியில போகும்பொழுது எதிர்த்தாப்புல பிராமணர்கள், சுமங்கலி ஸ்திரீகள், கோவில், தெய்வங்கள், புறப்பாடு, எந்த தெய்வமாக இருந்தாலும், அரச மரம், இவைகளை பார்த்தால் பிரதட்சிணமாக செல்ல வேண்டும். இது ஒரு ஆச்சாரம். இதெல்லாம் ஆச்சாரம், நடத்தைன்னு அர்த்தம். இல்ல அப்பிரதட்சிணமா போனா என்ன? ஏன்னா சில பேருக்கு சில சந்தேகங்கள்லாம் வரும். நாம ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பிரபன்னர்கள், அதனால தேவதாந்தரம் எதிர்த்தாப்புல வந்தாலோ, தேவதாந்தர கோயில்கள் வந்தாலோ நாம சேவிக்க கூடாது, அதனால அப்பிரதட்சணமா போகணும், பிரதட்சணமா போகக்கூடாது அப்படின்னா நினைச்சிருக்கோம். அப்படி பண்ணக்கூடாது. யாரா இருந்தாலும், எந்த தெய்வமாக இருந்தாலும் பிரதட்சிணமாக தான் போகும். அப்படி போகாம அப்பிரதட்சிணமா போனா யார் போறாளோ அவளுக்கு, அவ குடும்பத்துக்கு சந்ததி வளராது. இது ஒரு ஆச்சாரம், கற்றுக்கொள்ள வேண்டியது. கார்த்தால உதிக்கக்கூடியதான சூரியனுக்கு பாலசூரியன், சாயங்காலம் அஸ்தமிக்கக்கூடிய சூரியனுக்கு விருத்த சூரியன் பேர். அதனால பாலசூரியம் விருத்த சூரியம் நபஷ்யே, அந்த சூரியனை பார்க்கக்கூடாது, நேரடியா பார்க்கக்கூடாது. அதை ஜலத்து மூலமா பார்க்கலாம். இப்போ சூரியோதயத்தை பார்க்கறதுக்கு நாம போறோம் அப்படின்னா சன்ரைஸ் சன்செட் அப்படின்னு சொல்றோம். அதை பார்க்க போறோம் அப்படின்னா நேரடியா பார்க்கக்கூடாது, அது கீழே ஜலத்துல பார்க்கணும். அதே மாதிரி கிரகண காலங்கள்ல சூரியனை நேரடியா பார்க்கக்கூடாது, ஜலத்து மூலமா தான் பார்க்கணும்.
அடுத்தது பகவானுக்கு ஆத்துல திருவாராதனம் பண்றோம். அந்த திருவாராதனத்துக்கு தலிகை பண்றோம். விசேஷ நாட்கள்ல பக்ஷணங்கள்லாம் பண்றோம். பகவானுக்கு வாசன திரவியங்கள் புஷ்பம், சந்தனம், தூபம், தீபம் எல்லாம் தயார் பண்ணி எடுத்து போறோம். இந்த மாதிரி ஆத்துல பண்ணினதான ஆராதனத்துக்கு பண்ணினதான இந்த வஸ்துக்கள் எல்லாமே முதல்ல பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். அடுத்தது நம் மாட்டுக்கு வரக்கூடியதான விருந்தினர்கள், அதிதி தேவோ பவா, அந்த விருந்தினருக்கு உபச்சாரம் பண்ணணும். பெருமாளுக்கு உபச்சாரம் பண்ணிட்டு சமர்ப்பிச்சுட்டு வந்த விருந்தாளுக்கு முதல்ல அவளுக்கு எல்லா உபச்சாரத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எஜமானன் அந்த குடும்பத்தார் அதை எடுத்துக்கணும். ராத்திரில படுக்கும் பொழுது கை கால்களை அலம்பி ஒரு துணியால தொடச்சிண்டு மாதவாய நமஹா அப்படின்னு மாதவனை ஸ்மரிச்சுண்டு படுத்துக்கணும், தூங்கணும். காத்தால எழுந்திருக்கும் போது ஹரிஹி ஹரிஹி ஹரிகின்னு 7 தடவை சொல்லி கஜேந்திர ரக்ஷனான அந்த எம்பெருமான தியானம் பண்ணிட்டு பூமி தேவியை நமஸ்காரம் பண்ணி அப்புறம் எழுந்திருக்கணும். காலை முதல்ல எடுத்து வச்சு அப்புறம் எழுந்திருக்கணும், மெதுவா எழுந்திருக்கணும். அதே போல படுக்கும்போது வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது. முறிந்து போன கட்டில்கள்ல படுக்கக்கூடாது. பாழடைஞ்ச வீட்டுல படுக்கக்கூடாது. நன்னா தூங்கிட்டு இருக்கிறவாளை எழுப்பக்கூடாது. நன்னா தூங்கிட்டு இருக்கக்கூடிய வயதானவர்களை எழுப்பக்கூடாது. ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, தூங்கும் பொழுது எல்லா புலன்களும் ஒன்று சேர்ந்துடும். எல்லாமே போய் ஒரு இடத்துல இந்த மனசுல ஹிருதயத்துல அங்க ஐக்கியமாயிடும். அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு நாம எழுப்பினோமானா இந்த புலன்கள் அவைகள் பண்ணக்கூடியதான காரியங்கள் எல்லாம் இடம் மாறி போயிடும். இப்படி இடம் மாறி போறதுனால கண்ணு குருடா போயிடும், காது செவிடா போயிடும். இந்த மாதிரி சில கேடுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதனால யாரையும் அதட்டி எழுப்பக்கூடாது, மெதுவா எழுப்பணும். அடுத்தது ஸ்திரீகள் மாதவிடாய் காலத்துல அவளுக்கு பெண்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் இருக்கிறதுனால அவ 5வது நாள் தான் சுத்தமானவர்களாக இருக்கார். அப்பதான் சுத்தமாறவர். அதுவரை அந்த ஸ்திரீகளை பார்க்கக்கூடாது, அவ கூட பேசக்கூடாது, அவ சாப்பிட்ட சேஷத்தை சாப்பிடக்கூடாது, அவ பருகிய தீர்த்தத்தை நாம பருகக்கூடாது. அப்படி பண்ணினா அவளிடத்துல இருக்கக்கூடியதான அந்த பிரம்மகத்தி தோஷமானது இந்த மாதிரி பண்றவாளுக்கு சேரும். அதே மாதிரி ஒருத்தர் உடுத்தின துணியை மற்றவர் உடுத்தக்கூடாது. ஒருத்தர் பண்ணக்கூடிய அணிந்திருக்கக்கூடிய ஜபமாலை, அவளுடைய தீர்த்த பாத்திரம், அவளுடைய ஆசனம், அவளுடைய படுக்கை இதெல்லாம் மற்றவர்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. அப்படி பண்ணினா பாபமும் வியாதியும் சேரும். அடுத்தது கோ பூஜை, கோ சம்ரக்ஷணம். அதுல பசுமாட்டை பராமரித்தால், பசுமாட்டிற்கு பூஜை பண்ணினால் புத்திர பிராப்தி ஏற்படும். பசுவினிடத்துல எல்லா தேவதைகளும் இருக்கிறதுனால அதுக்கு புல்லு, தவிடு, தாகத்துக்கு தீர்த்தம் இதெல்லாம் கொடுத்து அதை நல்லா தடவி விட்டு அதை வணங்கினால் புண்ணியம் கிடைக்கும். திலீப மகாராஜன் அப்படி பண்ணிதான் ரகு அப்படிங்கிறதான சத்புத்திரனை பெற்றான். அதனால பசுவை காலால் எட்டி உதைப்பதோ, தடியால் அடிப்பதோ, உணவு கொடுக்காமல் பட்டினி போடுவதோ இவையெல்லாம் பாவத்தை கொடுக்கும்.
கைசிகன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு சண்டாளன். அவன் முற்பிறவியில ஒரு சன்னியாசியா இருந்தான். உயர்ந்ததான ஒரு சன்னியாசி ஜென்மத்தை அடைந்திருந்தான். அப்ப அவன் பிக்ஷை எடுத்து சாப்பிடக்கூடியதான தருணத்தில் பிக்ஷா பாத்திரத்துல இருந்த உணவுல பசுமாட்டுடைய கால் தூளி பட்டுடுத்து அப்படின்னு அந்த பிக்ஷ அன்னத்தை தூர போட்டுட்டான். அன்னம்ன நிந்தியாத் அப்படிங்கிறது வேதம். அன்னத்தை ஒரு பொழுதும் வெறுக்க கூடாது. அந்த ஆகாரத்தை தூர போட்டதுனால அவன் அடுத்த பிறவியில சண்டாளனா பிறந்தான் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்றது. அதனால நம்மளால் முடிந்த வரை கோ சம்ரக்ஷணம் பண்ண வேண்டும்.